இதன் மூலம் தெளிவாகின்றது. அறிவிப்பாளர் தொடர் சரியாக இருந்தாலும் ஹதீஸின் கருத்து குர்ஆனுடன் மோதாமல் இருக்க வேண்டும் என்ற நமது நிலைப்பாட்டை அறிவித்தால் தான் இந்த ஜமாஅத் பெரும் எதிர்ப்புகளை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது. அறிவிப்பாளர் தொடர் சரியாக இருந்தாலும் ஹதீஸின் கருத்து குர்ஆனுடன் மோதாமல் இருக்க வேண்டும் என்ற நமது நிலைப்பாட்டை அறிவித்ததால் தான் இந்த ஜமாஅத் பெரும் எதிர்ப்புகளை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது. ஹதீஸை மறுப்பவர்கள் என்ற முத்திரையும் இதன் மீது குத்தப்படுகின்றது. இதற்கெல்லாம் தௌஹீத் ஜமாத் ஒரு போதும் அஞ்சப் போவதில்லை. அல்லாஹ்வின் அடியார்களில் அவனை அஞ்சுவோர் அறிஞர்களே. அல் குர்ஆன் 35:28. அல்லாஹ்வுக்கு மட்டுமே அஞ்சும் இந்த ஜமாத் மற்றவர்களின் விமர்சனத்திற்கு ஒரு போதும் அஞ்சாது என்பதை இங்கு தெரிவித்துக் கொள்கிறோம். பால்குடி சட்டம் குறித்த சாலிம் ஹதீஸ் தொடர்பாக தௌஹீத் ஜமாத்தின் நிலைப்பாடு குறித்து ஏற்கனவே ஏகத்துவம் இதழில் வெளியான ஆய்வின் சுருக்கத்தை இந்த சமயத்தில் வெளியிடுவது பொருத்தமாக இருக்கும் என்பதால் தனித்தலைப்பில் வாசியர்களின் பார்வைக்கு தருகிறோம். பருவ வயதினருக்கு பால் புகட்டுதல். ஒருமுறை சஹ்லா பின் சுஹைல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, அல்லாஹ்வின் தூதரே, சாலிம் பின் மஅக்கில் என்னுடைய வீட்டிற்கு வரும்போது அபூ ஹுதைஃபாவின் முகத்தில் அதிருப்தியை நான் காண்கிறேன் என்று கூறினார்கள். சாலிம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அபூ ஹுதைஃபாவின் அடிமை ஆவார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீ அவருக்கு பால் கொடுத்து விடு என்று கூறினார்கள். சஹ்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள், அவர் பருவ வயதை அடைந்த மனிதராயிற்று, அவருக்கு நான் எவ்வாறு பால் ஊட்டுவேன் என்று கேட்டார்கள். அப்போது நபியுனா அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் புன்னகைத்தவாறு, அவர் பருவ வயதை அடைந்தவர் என்று எனக்கும் தெரியும் என்று கூறினார்கள். அறிவிப்பவர் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, நூல் முஸ்லிம் 2878. சஹ்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அவரது கணவர் அபூ ஹுதைஃபா மற்றும் வளர்ப்பு மகன் சாலிம் ஆகிய மூவரும் நெருக்கடியான ஒரே வீட்டில் இருப்பதாகவும், சஹ்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் முறையாக ஆடை அணியாமல் இருக்கும் போது சாலிம் வரக்கூடிய சூழ்நிலை இருப்பதாகவும் சஹ்லா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் முறையிட்டதாக வேறு அறிவிப்புகளில் வந்துள்ளது. பால்குடி உறவு ஏற்படுவதற்கு வயது வரம்பு எதுவும் இல்லை. பருவ வயதை அடைந்த ஆணுக்கு ஒரு பெண் பால் புகட்டினாலும் அந்த பெண் அந்த ஆணுக்கு தாயாக மாறிவிடுவாள் என்ற கருத்தை இந்த ஹதீஸ் தருகிறது. இந்த ஹதீஸ் குர்ஆனுக்கும் ஆதாரபூர்வமான ஹதீஸ்களுக்கும் முரண்படுவதால் இதை ஏற்றுக்கொள்ளக் கூடாது என்று கூறுகிறோம். குர்ஆனுடன் முரண்படுகிறது. பால்குடி சட்டத்திற்கு குழந்தை பிறந்த முதல் 2 வருடத்தை எல்லையாக அல்லாஹ் நிர்ணயிக்கிறான். இந்த எல்லையை தாண்டி ஒருவர் பால் குடிப்பதால் பால்குடி உறவு ஏற்படாது என்று பின்வரும் வசனங்கள் கூறுகின்றன. பால் ஊட்டுவதை முழுமைப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிற கணவனுக்காக தாய்மார்கள் தமது குழந்தைகளுக்கு முழுமையாக 2 ஆண்கள் பால் ஊட்ட வேண்டும். மனிதனுக்கு அவனது பெற்றோரை குறித்தும் வலியுறுத்தியுள்ளோம். அவனை அவனது தாய் பலவீனத்துக்கு மேல் பலவீனப்பட்டவளாக சுமந்தாள். அவன் பாலருந்தும் பருவம் 2 ஆண்டுகள். எனக்கும் உனது பெற்றோருக்கும் நன்றி செலுத்துவாயாக. என்னிடமே திரும்பி வருதல் உண்டு. அல் குர்ஆன் 31:14. மனிதனை அவனது தாய் சிரமத்துடன் சுமந்தால், சிரமத்துடனே ஈண்டெடுத்தாள். அவனை சுமந்ததும் பால் குடியை மறந்ததும் 30 மாதங்கள். அல் குர்ஆன் 46:15. மனிதனை மனித வடிவில் தாய் 6 மாதங்கள் சுமக்கிறாள். அவனுக்கு பால் புகட்டியது 24 மாதங்கள், அதாவது 2 வருடம். இந்த 6 மாதத்தை 24 மாதத்தையும் சேர்த்து 30 மாதங்கள் என்று இந்த வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான். பால்குடியின் காலம் 2 வருடங்கள் தான் என்று மேலுள்ள வசனங்கள் தெளிவாக எடுத்துரைக்கும் போது, பருவ வயதை அடைந்த சாலிமிற்கு பால் புகட்டுமாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்லியிருப்பார்கள். தமது பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளுமாறும் தமது கற்பை பேணிக் கொள்ளுமாறும் நம்பிக்கை கொண்ட ஆண்களுக்கு கூறுவீராக. இது அவர்களுக்கு பரிசுத்தமானது. அவர்கள் செய்வதை அல்லாஹ் நன்கறிந்தவன். தமது பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளுமாறும் தமது கற்புகளை பேணிக் கொள்ளுமாறும் நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கு கூறுவீராக. அவர்கள் தமது அலங்காரத்தில் வெளியே தெரிபவை தவிர மற்றவற்றை வெளிப்படுத்த வேண்டாம். தமது முக்காடுகளை மார்பின் மேல் போட்டுக் கொள்ளட்டும். அல் குர்ஆன் 24:30. ஓர் ஆண் அந்நிய பெண்ணை பார்ப்பதை இஸ்லாம் தடை செய்கிறது. ஆனால் இந்த சந்தர்ப்பத்தில்
சஹ்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்தில் சாலிம் பால் குடித்ததாக வந்துள்ளது. பார்ப்பதை காட்டிலும் பெண்ணுடைய மறைவிடத்தில் ஆணுடைய வாய் உரசுவது என்பது பன்மடங்கு ஆபாசமானது, அபத்தமானது. மொத்தத்தில் இஸ்லாமிய ஒழுக்க விதிகளை தகர்த்தெறியும் நிகழ்வாக இது அமைந்துள்ளது. இதற்கு பிறகும் சாலிமுடைய சம்பவத்தை உண்மை என்று நம்பினால் மேற்கண்ட வசனம் கூறும் ஒழுங்கு முறையை குழி தோண்டி புதைப்பதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிவகை செய்தார்கள் என்று நம்ப வேண்டிய நிலை வரும். இன்று உலகத்தில் எந்த மதத்தினரும் கடைபிடிக்காத ஓர் அற்புதமான வழிமுறையான பர்தாவை இஸ்லாமியர்கள் கடைபிடித்து வருகிறார்கள். பெண்கள் மார்பகத்தை மறைக்க வேண்டும் என்பது இறை கட்டளை. வீட்டிற்கு அதிகமாக வருபவர்களுக்கு பால் புகட்டிவிட்டால் பர்தாவை பேண வேண்டிய அவசியமில்லை என்று இந்த சம்பவம் கூறுகிறது. பர்தா என்ற அழகிய நெறியை ஒழிப்பதற்கு இஸ்லாமிய எதிரிகளால் உருவாக்கப்பட்டதாகத்தான் இச்செய்தி இருக்க முடியும். தாயின் பிரிவை தாங்காமல் இருப்பதற்கு சாலிம் ரலியல்லாஹு அவர்கள் ஒன்றும் பச்சிளம் குழந்தை இல்லை. ஆண்கள் விளங்கிக் கொள்ளும் விஷயங்களை விளங்கி பருவ வயதை அடைந்து திருமணம் முடித்தவர். இவரால் சஹ்லா ரலியல்லாஹு அவர்களின் வீட்டிற்கு செல்லாமல் இருக்க முடியாதா? குர்ஆன் கூறும் அனைத்து விதிகளையும் தளர்த்துவதற்கு அப்படி என்ன நிர்பந்தம் சாலிம் ரலியல்லாஹு அவர்களுக்கு ஏற்பட்டு விட்டது? சஹ்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களின் வீட்டிற்கு அருகிலேயே ஒரு தனி வீட்டை உருவாக்கி முறையான அடிப்படையிலே வாழ்ந்திருக்கலாம் அல்லவா? ஒரு பெண் நம்மிடத்தில் இது போன்ற பிரச்சனையை கொண்டு வந்தால் அப்பெண்ணிற்கு பர்தாவை கடைபிடிக்கும்படி கூறுவோமே தவிர ஒருபோதும் அந்த ஆணுக்கு பால் போட்டும்படி கூற மாட்டோம். நாம் கூட செய்யாத ஒரு மோகச் செயலை நபி அவர்கள் செய்தார்கள் என்று கூறுவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இழிவை ஏற்படுத்துவதாக உள்ளது. மூன்றாவது, அவர்களின் தந்தையுடனே சேர்த்து அழையுங்கள். அதுவே அல்லாஹ்விடம் நீதியானது. அவர்களின் தந்தையரை நீங்கள் அறியாவிட்டால் அவர்கள் உங்களின் கொள்கை சகோதரர்களும் உங்களும் நண்பர்களும் ஆவார். தவறுதலாக நீங்கள் கூறிவிடுவதில் உங்கள் மீது குற்றம் இல்லை. மாறாக உங்கள் உள்ளங்களால் தீர்மானித்து கூறுவதே குற்றமா? அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் நிகரற்ற அன்புடையவனாகவும் இருக்கிறான். அல் குர்ஆன் 33. தத்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள் சொந்த குழந்தையா ஆக முடியாது. மாறாக அவர்களை கொள்கை சகோதரர்களாகவும் நண்பர்களாகவும் தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு அந்நிய ஆணிடத்தில் பேண வேண்டிய வழிமுறைகளை வளர்ப்பு பிள்ளைகளிடத்திலும் பேண வேண்டும். இக்கருத்தையே இந்த வசனம் கூறுகிறது. ஆனால் சாலிமுடைய சம்பவம் குர்ஆனுடைய இந்த வசனத்திற்கு எதிராக வளர்ப்பு பிள்ளையை சொந்த பிள்ளையாக மாற்றுவதற்கான தந்திரத்தை கற்றுக் கொடுக்கிறது. அல்லாஹ்வுடைய சட்டத்தை நடைமுறைப்படுத்தாமல் இருப்பதற்கு மாற்று வழியை சொல்லித் தருகிறது. இதனால் தான் சாலிமுடைய சம்பவத்தை சிலர் சுட்டிக்காட்டி ஹராமான ஒன்றை ஹலால் ஆக்குவதற்கான தந்திரங்களை செய்வது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட காரியம்தான் என்று கூறுகிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை குர்ஆனாகவே இருந்ததே தவிர குர்ஆனில் உள்ள சட்டங்களை தளர்த்துவதற்காக அவர்கள் ஒருபோதும் முயற்சித்ததே இல்லை. மேலுள்ள வசனத்தில் இறைவன் கற்றுத் தருகின்ற ஒழுங்கு முறையை சீர்குலைத்து அதற்கு மாற்றமான வேறொரு வழியை சம்பவம் கற்றுத் தருவதால் இதனை ஏற்றுக்கொள்ள கூடாது. மகன் தாயிடத்தில் சாதாரணமாக வந்து செல்வதை போல் ஒரு அந்நிய பெண்ணிடம் வந்து போவதற்கான வழியை இந்த ஹதீஸ் கற்றுத் தருகிறது. குர்ஆனுக்கு எதிரான இந்த வழியை நாம் திறந்துவிட்டால் இதுவே விபச்சாரம் பெருகுவதற்கு காரணமாக அமைந்துவிடும். பருவ வயதை அடைந்த ஆண் பெண்ணிடத்தில் பால் குடித்து விடுவதால் அப்பெண் மீது அவனுக்கோ அல்லது அவன் மீது அப்பெண்ணுக்கோ ஆசை ஏற்படா என்று அறிவுள்ளவர்கள் கூற மாட்டார்கள். இந்த வழி ஒழுக்கமுள்ள இளைஞர்களை விபச்சாரத்தின் பால் தள்ளுகின்ற மோசமான வழி. ஆதாரபூர்வமான ஹதீஸ்களுடன் மோதுகிறது. மேலே நாம் எடுத்து காட்டிய பல்வேறு குர்ஆன் வசனங்களுடன் இந்த ஹதீஸ் மோதுவதுடன் மட்டுமல்ல, ஆதாரபூர்வமான பல ஹதீஸ்களுக்கும் முரணாக அமைந்துள்ளது. பின்வரும் ஆதாரபூர்வமான ஹதீஸ்களும் பால்குடி உறவு 2